அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2 வகையான டிஷ் செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று வெண்டைக்காய் பொரியல், இன்னொன்று முட்டை கிரேவி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். நான் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம் பாதி பக்கத்துக்கு வதங்கினாலே போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையானது. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம். சரியாக வதங்கிட்டோம். அந்த அடுத்தது முட்டைக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டோம். அப்பப்போ இந்த கரையை விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம முட்டையை கிரேவி செஞ்சிடலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் வச்சுருக்கிறேன். அதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, 2 நான் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வந்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ கலரி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலர் குடமிளகாவும் கிரீன் கலர் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மசாலா வாசனைலாம் போகட்டும். வெண்டைக்காய் தான் வதங்கி வந்துடுச்சு. பச்சை மாறம் மட்டும் இருக்குது. குழம்புலாம் இல்லை. இப்போ இதுக்கு வறுத்த வேர்க்கடலை
பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் மசாலா எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். மசாலாலாம் தேடிச்சு, மிளகாலாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். முட்டையில் லேசாக கோழி போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும். இது நாட்டுக்கோழி முட்டை. எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறோம், அந்த கோழி போட்ட முட்டை தான் இது. மசாலாலாம் முட்டையில் படுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலரி குடமிளகாய், மிளகுத்தூள் எல்லாம் அந்த வாசனைக்கு முட்டை ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி ரெடியாக ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. வெண்டைக்காயும் ரெடி. இப்போ இதுமாரி நீங்களும் செய்து பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியல் முட்டை கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.